ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். உங்களுடைய எண்டு பாயிண்ட் எங்கே போய் சேருமோ அந்த இடத்துல போய் அடைவீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மனதில் ஒரு குழப்பம் வரும்போது ஞானிகளுடைய நாமத்தை, நமது ஓங்கார குடிலாசனுடைய நாமத்தை மனதார ஒரு 12 முறையோ 108 முறையோ நாமத்தை சொல்லிவிட்டு, ஐயா எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு நல்லது கெட்ட தெரியாது, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தலைவன், உங்களுக்கு ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய 5 தொழிலும் செய்யக்கூடிய வல்லமை இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது ஐயா, நீங்கள் பார்த்து என்னை உணர்த்துங்க, நீங்கள் உடம்புல இறங்கி நீங்கள் உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனீங்கன்னா அடாடாடா அழகாக உணர்த்துவார்கள். நீங்கள் வேண்டினா நிச்சயமாக என் தலைவன் என் தந்தை எதிரேறி ஓடி வருவான். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. இதை இன்னும் எப்படி வல்லமையாக சொல்லணும்னு எனக்கு தெரியல. அனுபவம் இருக்குது, சொல்ல தெரியல. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிங்க. பக்தி நம்பிக்கை இதை மட்டும் விட்டுறாதீங்க. ஓங்கார குடிலாசான் தான் உண்மை, ஓங்கார குடிலாசான் தான் வல்லமை, ஓங்கார குடிலாசான் நமது குல தெய்வம், நமது குல தெய்வம் என்பதை மனதில் நிலை நிறுத்தி தினந்தோறும் ஐயாவை தவறாத வழிபட்டு நீங்களும் அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இரங்கநாதன். நல்ல ஒரு கருத்தை பதிய வச்சார். நம்பிக்கையும் பக்தியும் இருக்கணும். ஏதோ சாதாரண மனிதர் தானே இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னார். உண்மையெல்லாம் தெரியுது. ஓங்கார குடிலாசான் பெருமையும் தெரியுது. காரணம், அந்த பெருமை எப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கலாம்.